நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு, பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு முதல் நாள் திங்கட்கிழமை பிறக்குது. இந்த புத்தாண்டு உலகம் முழுவதிலுமே இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல சுகங்களையும் வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷங்களையும் கொடுக்குவதா இருக்கட்டும். மாலை நேரத்தில் கோயில்களில் சிறப்பு வழிபாடுலாம் நடைபெறும். பொதுமக்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை நடத்தி வாங்க. காலபுருஷ தத்துவத்தின்படி 2024ஆம் ஆண்டுல சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. குரு பயிற்சி மட்டுமே மே 1ஆம் தேதி இருக்குது. குரு பகவான் மே 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போறாரு. சனி பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி அமைத்து பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியிலையும், கேது பகவான் கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. ஆங்கில புத்தாண்டான 2024 கன்னி லக்னத்துல பிறக்குது. அதோடு வருடம் பிறக்கும் போது சமயத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் நிகழ இருக்கும் கிரக மாற்றங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆண்டு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டா இருக்கும். அதே சமயம் உலக அளவுல இயற்கை சீற்றங்களால பாதிப்புகள், பெரிய தலைவர்களோட உடல் ஆரோக்கியத்துல கவனம், இந்திய அரசியல்ல குறிப்பிடத்தகுந்த மாற்றம், அறிவியல்ல புதிய கண்டுபிடிப்புகள், மருத்துவத்துல இந்தியாவின் மதிப்பு கூடும், பிரபலங்களோட உடல்நலத்துல பாதிப்பு, வலைத்தள வளர்ச்சி அப்படின்னு அனைத்திலும் ஏற்றமும் மாற்றமும் எச்சரிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஆண்டா இருக்கும். இந்த ஆண்டு முழுவதுமே எல்லோரும் பிள்ளையாரையும் பெரிய மகான்களையும் கும்பிட்டு வர்றது நல்லது. 2024ஆம் வருடம் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அந்த வகையில இந்த ஆங்கில புத்தாண்டு 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பாக்கியங்களை கொடுக்க போகுது அப்படின்னு விரிவாவே பார்க்கலாம். அன்பான விருச்சிக ராசிக்காரர்களை, பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் வழங்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த புத்தாண்டு பிறக்குது. வீட்டில் நிம்மதி வெளிச்சம் பரவ தொடங்க போகுது. விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரியங்கள்லாம் அடுத்தடுத்து வர தொடங்கும். வரவை திட்டமிட்டு செலவிட்டா பழைய கடன்கள் அனைத்தையுமே நீங்கள் அடைச்சு முடிப்பீங்க. தேவையில்லாத கேளிக்கைகளை தவிர்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு நிலைக்கும். உறவுகள் வரவு இல்லத்தை பிரகாசிக்க செய்யும். விலையுயர்ந்த பொருட்களெல்லாம் இரவல் தரவோ பெறவோ வேண்டாம். அசட்டு தைரியம் ஆபத்தானதில் போய் முடியும். அதனால் உணர்ந்து செயல்படணும். கல்யாணம், குழந்தை பேரு, வரங்கள் எல்லாமே குலதெய்வ அருளால் கிடைக்கும். இந்த ஆண்டு சனி பகவான் 4ஆம் வீட்டில், அதுவும் சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறாரு. பொதுவாக 4ஆம் வீட்டில் சனி இருப்பது அந்த வீட்டுக்குரிய நன்மை தீமை இரண்டையுமே கொடுக்கும். சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது வீடு மாற்றம்லாம் வரும். அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும். வீட்டில் ஒரு சில நேரத்தில் நிம்மதி இல்லாத சூழல்லாம் வரலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அம்மா வழியிலிருந்து சொத்துக்கள்லாம் வரலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு. ஆண்டு முழுவதுமே கேது 11ஆம் வீட்டிலையும் ராகு 5ஆம் வீட்டிலையும் இருக்கிறாங்க. ஆண்டின் முதல் பாதையில் 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. வரக்கூடிய குரு பேச்சுக்கு பிறகு 7ஆம் வீட்டுக்கு யோகமான அமைப்போட வராரு குரு பகவான். சனி அமர்ந்திருக்கு 4ஆம் வீட்டோட அமைப்பால சசமகா யோகம் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்க ராசியிலேயே ஆண்டின் தொடக்கத்துல உங்க ராசியிலேயே சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறாரு. எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு பண வரவு பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டியதில்லை. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில், அதுவும் சுக்கிரனோட வீட்டில் கேதுவால் எதிர்பாராத தடைகள், அதிக செலவுலாம் ஏற்பட்டிருக்கும். இனி அந்த கவலை இருக்காது. குருவின் நேரடி பார்வை வர்றதால பண வரவை மேம்படுத்தி கொடுப்பாரு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடமான சிம்மத்தின் அதிபதி சூரியன் உங்களுடைய சாதகமான வீடுகளில் பயிற்சி ஆகிறாரு. வேலை தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். மே மாதத்துக்கு பிறகு சனியின் பார்வையால் ஒரு சிலருக்கெல்லாம் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு திருமணம் மே மாதத்திற்கு பிறகு கூடி வரும். ரிஷபராசியில் குருவின் பேச்சிருந்து நேரடியாக உங்கள் ராசியை பார்க்கறது யோகமான காலம். குரு உங்கள் ஜாதகத்தில் பலம் இழந்து இருந்துச்சு அப்படின்னா வேற்று ஜாதி, இனம் அல்லது மதத்தில் காதல் திருமணம் நடக்கும். எதையும் முன்கூட்டி அறியும் ஆற்றல் உள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. இந்த ஆண்டில் உங்களுக்கு உதவிட பலரும் முன் வருவாங்க. மனதை அரிச்சுக்கிட்டு இருந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்.
கிடைக்கும். செய்யும் தொழிலில் சிறிது தேக்க நிலை இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளுக்கும் ஓரளவு கை கொடுக்கும். திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றபடி வெளியூரிலிருந்து மனதிற்கு நம்பிக்கையூட்டு செய்திகள்லாம் வந்து சேரும். பழைய கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வசூலாகலாம். புது புது பிரச்சனைகளுக்கு நூதனமாக சிந்தித்து முடிவெடுப்பீங்க. அதே நேரம் குடும்ப பிரச்சனைகளெல்லாம் மூன்றாம் நபர்களோட தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க. நீங்கள் நம்பியவர்களாலே ஏமாற்றப்படலாம். அதனால் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். தீயோரின் சகவாசத்தை அடியோடு நிறுத்தி கொள்ளுங்க. நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வுலாம் உத்தியோகத்தில் கிடைக்கும். இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த சிலர்லாம் இப்போது குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சக பணியாளர்களின் நட்புறவு உங்களை பணிகளை குறைக்கும். பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இருக்கும். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கவனத்தோடு இருக்கணும். சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக பழகுங்க. மேலதிகாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். இருந்தாலும் பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. வேலைப்பளு கூடினாலும் தேவைக்கு ஏற்ப சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. கடமைகளில் எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வியாபாரிகளுக்கெல்லாம் கடின முயற்சியால் வாடிக்கையாளர்களோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. ஜவுளி வியாபாரிகள்லாம் கூடுதல் லாபத்தை பெறுவீங்க. வசூல் செய்வதில் மட்டும் கவனத்தோடு இருக்கணும். படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது தொழிலில் உண்டு. வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும். முடிஞ்ச வரைக்கும் கடன் பெறுவதை தவிர்த்துக்குங்க. கலைத்துறையினருக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கிடைக்கும். பொருளாதார நிலையும் உயரும். சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வருவது தான் அவசியம் உங்களுக்கு. சிலருக்கெல்லாம் விருதுகள் கூட கிடைக்கும். உங்களுடைய சேமிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் ஆர்வம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும். பள்ளிக்கூடங்களில் சக மாணவர்களிடம் சண்டையிடுவதை தவிர்த்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லது. விளையாட்டு மற்றும் பிற விஷயங்களெல்லாம் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதலை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் உங்களுடைய பொறுப்பான பணிகளுக்காக தலைமையிடம் பாராட்டுதல்லாம் கிடைக்கும். அவர்களோட தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்வீங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடன் உள்ள சிலரே பொறாமைப்படுவாங்க. புதிய முயற்சிகளெல்லாம் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா வெற்றி உண்டு உங்களுக்கு. குடும்ப முன்னேற்றத்தில் பெண்களுக்கெல்லாம் சாமர்த்தியமான போக்கு பெரிதும் பயன்படும். தாமதமாகி வந்த சிலரோட திருமணம் இப்போது முடியும். மனம் போல் மாங்கல்யம் கிடைக்கும். இந்த ஆண்டு ஆன்மீக பயணம்லாம் அதிகம் சென்று வருவீங்க. அதே மாதிரி ஆடை ஆபரணங்களோட சேர்க்கையெல்லாம் இந்த ஆண்டு பெண்களுக்கு கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்தணும். புதன் வக்கரமடையும் காலத்தில் எதிர்பாராத செலவுகள்லாம் வரும். சோம்பேறித்தனத்தை முடிஞ்ச வரைக்கும் கைவிட்டுடுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி கடினமாக உழைக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்தளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய்க்கிழமையில் முருகர் வழிபாடு செய்துட்டு வாங்க. வியாழக்கிழமையில் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாவே இருக்கும். கணவன் மனைவி உறவுலாம் சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்வு, பண வரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும்.